ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இருப்பதை பகிர்ந்து கொடுப்பதுதான் இறைவனை காண்பதற்கான எளிய வழி. அதனால் முடிந்தவரை இல்லாதவர்களுக்கு கொடுப்போம், இறைவனை காண முயற்சி செய்வோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமைக்கு வர செவ்வாய்க்கிழமையில் இருக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வாசக பகிர்வு நிகழ்வு வழியாக முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகளிலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே இறைவனுடைய அன்பிலே இணைந்தவர்கள் தங்களுக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. தங்களுக்கு மத்தியிலே இது என்னுடைய உடைமை, உன்னுடைய உடைமை என்று இல்லை. அனைத்தும் பொதுவாக இருந்தது. இருப்பவர்கள் அனைவரும் விற்று கொண்டு வந்து திருத்தூதருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவரவர் தேவைக்கு அவை பிரித்து கொடுக்கப்பட்டது. அங்கே யாரிடமும் இது இல்லை என்ற செய்தியே இல்லை. ஏனென்றால் அவர்கள் இறைவனுடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். இறைவன் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். அதனால் இந்த உலகிலே என்னுடையது எனக்கு என்று வாழ்கின்ற பொழுதுதான் பல நேரங்களிலே நாம் சாத்தானுடைய அடிமைகளாக மாறி போய் விடுகிறோம். எல்லாம் இறைவனோடது. இருக்கின்ற வரை அவருடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம். இறந்த பிறகும் அவரிலே சென்று வாழ்வோம் என்ற எண்ணம் நம்முள் இருந்தால் சேர்த்து வைக்கின்ற எண்ணம் நமக்கு வராது. ஏனென்றால் திருத்தூதர் தங்களிடம் இருந்ததை அனைத்தையும் விற்று மற்றவரோடு பகிர்ந்து கொண்டார்கள். இந்த செய்தி தான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே நிக்கோதேவிடம் கூறுகிறார், நான் மீண்டுமாக பிறக்க வேண்டும் என்பதை சொல்லி கவலைப்பட வேண்டாம். இறைவனிடம் நீர் இறைவனிடம் நீங்கள் இணைய வேண்டும், அவரோடு ஒன்றிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பெற்ற திருமுழுக்கிலே உறுதியாக இருங்கள். நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுங்கள். நான் இறந்து மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும். அதாவது பால் நிலத்திலே வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்ட பொழுது அதை பார்த்தவர்கள் எல்லாம் உயிர் பெற்றிருந்தார்கள். அதுபோல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அதன் பிறகு நீங்கள் அனைவரும் வாழ்வடைவீர்கள் என்ற செய்தியை இங்கு சொல்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் நிறைந்த அந்த சிலுவையை உற்று நோக்கும் தோறும் நாம் வெற்றி பெறுவோம். ஏனென்றால் அந்த இறப்பு மகத்தான இறப்பு, நம் பாவங்களுக்கான இறப்பு. அதை பார்க்கும் தோறும் இனி நாம் பாவம் செய்யக்கூடாது, இறைவனுடைய வார்த்தையை அறிவிப்பதிலே நாம் காலம் தாழ்த்தக்கூடாது என்ற எண்ணம் நம்மிலே மேலோங்க வேண்டும். அப்படி மேலோங்குகின்ற பொழுது நம்மிலே சுயநலம் இருக்காது, நம்மிலே வேற்றுமை பாராட்ட மாட்டோம், நம்மிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. இறைவனுக்கு உரியவர்கள் இறைவனோடு இணைய வேண்டும் என்றால் அனைத்தையும் விட்டு அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக வாழ்வதே சிறந்த வாழ்வு. அதை நாம் பற்றி கொண்டோம் என்றால் இறைவன் இன்னும் அதிகப்படியான ஆசீர்வாதங்களை கொடுக்க நாம் காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களை, இறைவனுக்குரிய மக்களாக வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.